ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோடைம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு மெசேஜ், அதாவது ஃபைலிங் தொடர்பாக எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மெசேஜ் என்ன ரீசனுக்காக வந்திருக்கு, யாருக்கெல்லாம் வந்திருக்கு, ஒன்ஸ் அந்த மெசேஜ் ரிசீவ் ஆனவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணது மூலிமா தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப் இது ரிலேட்டடான சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டாலோ, அல்லது இது ரிலேட்டடாக கிளாஸஸ் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸுக்கு அந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் உங்களுக்கு நம்மளுடைய காம்போ கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. யாரெல்லாம் டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த காம்போ கிளாஸஸை வாங்கி பார்க்குறது மூலிமா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காம்போ கிளாஸஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில், அது எப்படி ஃபைல் பண்ணணும், ஆன்லைனில் எப்படி பண்ணணும், ஆஃப்லைனில் எப்படி பண்ணணும், ஜிஎஸ்டி 1 எப்படி, 3B எப்படி பண்ணணும், 99C வரையும் எல்லாமே ஒரு பேசிக்கு ஜிஎஸ்டி பற்றி ஒரு நாலேஜே இல்லாத பர்சன் பார்த்தா எப்படி லேர்ன் பண்ணுவாரோ, அவருக்கு எந்த அளவு பயனளிக்குமோ அந்த மாதிரி நம்ம அந்த கிளாஸஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இன்கம் டேக்ஸும் டிடிஎஸ்க்கும் அதே மாதிரி தான் டிசிஎஸ், இபிஎஃப், இஎஸ்ஐசி இந்த கிளாஸஸ் எல்லாமே லைவ் ப்ராக்டிக்கலோடு இருக்கும். உங்களுக்கு தேரியும் இருக்கும். அடிஷ்னலாக அதோடைய ப்ராக்டிக்கலாக ஒரு கிளைண்டோடைய கேஸ் ஃபைலை வச்சு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த காம்போ கிளாஸஸோடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4999 மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த காம்போ கிளாஸ் வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய ஜிஎஸ்டி எக்ஸல் ரீகன்சிலேஷன் டூல் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதோடைய ஒர்த்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். இதோட ஒர்த்தே 500 ருபீஸு. ஸோ இந்த காம்போ கிளாஸ் வாங்குற எல்லாருக்கும் இந்த ஜிஎஸ்டி எக்ஸல் ஆஃப்லைன் டூல் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸ் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம இதை கூகுள் டிரைவ் மூலயமா ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் எனி டைம் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ் வாங்குறவங்களுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது. நீங்கள் அன்லிமிட்டடாக எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட ஒரு 1 மந்த் வரையும் தான் இருக்கும், 3 மந்த் இருக்கும், 6 மந்த் இருக்குன்னு அப்படி கிடையாது. இது ஒன்ஸ் நீங்கள் இதை வாங்கிட்டீங்கன்னா, வெறும் 4999 கொடுத்து மட்டும் வாங்கிட்டீங்கன்னா, இந்த 6-in-1 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். அது ஒரு உங்களுக்கு புக்கு மாதிரி. எப்போ வேணால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி, எப்போனா டவுட் வருதோ அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைலிங்கில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணால் நீங்கள் அந்த செப்பரேட்டாக செக்மெண்ட்டாக இருக்கும் அந்த கிளாஸு. ஜிஎஸ்டி தனியாகவும், இன்கம் டேக்ஸ் தனியாகவும், டிடிஎஸ் தனியாகவும், டிசிஎஸ் தனியாகவும், பிஎஃப் தனியாகவும், இஎஸ்ஐசி தனியாகவும் அந்த கிளாஸஸ் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அதில் தியரியும் இருக்கும், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் டேக்ஸ் ப்ராக்டிஷனர் ஆகணும், ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருப்பீங்க, இல்லை ஏதாவது சிஏ படிப்பீங்க, ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் நாலேஜ் தேவைப்படுது, நம்ம வந்து டேக்ஸ் ஃபைலிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிளாஸஸ் வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் வேணால் நம்மளுடைய கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சில பேருக்கு வந்து அவங்களுடைய டியர்னு போட்டு அவங்களோட பேன் நம்பர் மென்ஷன் பண்ணி ஹைட் பண்ணி, யூ ஹாவ் மிஸ்டு ஃபைலிங் யுவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2024-25 கைண்ட்லி ஃபைல்டு அண்ட் வெரிஃபை யுவர் ஐடிஆர் ஆன் ஃபைலிங் போர்ட்டல் பிஃபோர் 31st December 2024 இப்படின்னு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட்னு கீழே கொடுத்துருக்காங்க. அது என்ன அசஸ்மெண்ட் இயர் 2024-25ன்னு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் இயர்னால் ஃபினான்ஷியல் இயர் 2023-24 யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து எல்லாருக்கும் வருது. இந்த மெசேஜை வந்து சில பேர் வந்து சாதாரணமாக எடுக்கலாம், சில பேர் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்ட ஆக்ஷனில் நீங்கள் இறங்கலாம். உதாரணத்துக்கு யார் இந்த மெசேஜை வந்து சாதாரணமாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது 23-24 ஃபைல் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து இந்த மெசேஜை வந்து இக்னோர் பண்ணிடலாம். அதுவும் நீங்கள் முறையாக பண்ணியிருந்தால் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுங்க. இல்லை நான் அந்த ஃபினான்ஷியல் இயர் 23-24 சில வந்து தப்பாகவும் பண்ணியிருக்கேன், அதாவது ஃபேக் நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்போம், ஃபேக் டிடிஎஸ் ரீஃபண்டு கிளைம் பண்ணிவிட்டு
அதை வந்து அதனால் நோட்டீஸ் வந்தவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா டிசம்பர் 31 2024க்கு அப்புறம் நீங்கள் வந்து பிலேட்டட் ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அந்த மெசேஜில் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரிஜினலாக ஃபைல் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட இன்கம் என்னவோ அதை ஒரு ஒரு ஆடிட்டரையோ ஒரு கன்சல்டன்ட்டையோ கால் பண்ணிவிட்டு உங்களோட இன்கம் என்னவோ அதை கண்டுபிடிச்சி அதை வந்து கரெக்டாக முறையாக ஃபைல் பண்ணுறது நல்லது. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டீங்க, எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குன்னா இந்த மெசேஜை வந்து இக்னோர் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் அதை வந்து கண்டிப்பாக இக்னோர் பண்ணிடுங்க. இல்லை ஆல்ரெடி நான் ஃபைல் பண்ணேன், எனக்கு சில டவுட் இருக்குது, எனக்கு சந்தேகமாக இருக்குது, கரெக்டாக நான் பண்ணலை உண்மையிலேயே. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஃபைல் பண்ணும்போதே அது உங்களுக்கு தெரியும், கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரிவைஸ் ரிட்டனா இல்லாட்டி ஒரிஜினல் ரிட்டனா பண்ணுற வேண்டியது கட்டாயம் பண்ணணும். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருந்தா அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. கரெக்டாக பண்ணியிருந்தா அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. தப்பாக ஏதாவது பண்ண மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அதை முறையாக ஒரு கன்சல்டன்ட்டில் ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபைலே பண்ணலை அப்படின்னாக்கா உங்களுடைய இன்கம் என்ன அப்படின்றத கரெக்டாக கால்குலேட் பண்ணி அது டேக்ஸபிள் லிமிட்குள்ளே வருதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணுறது நல்லது. ஓகே. அதனால் இந்த மெசேஜ் தானே அப்படின்னு சொல்லி யாரும் இதை இக்னோர் பண்ணவும் வேணாம். இல்லை இந்த மெசேஜ் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்படவும் வேணாம். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் யாருக்குன்னா ரிசீவ் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன இன்கம் அப்படின்றத கண்டுபிடிங்க. இந்த மெசேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்டு கொரியோ இருந்துச்சுன்னா இல்லை சர்வீஸ் தேவைப்பட்டால் நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் இன்ஃபோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.